வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தைகள் நமக்கு ஒன்றும் புதிய வார்த்தைகள் அல்ல. ஏனென்றால் திரு ஆண்டவர் பசிலிக்காவை நாடி வரக்கூடிய, ஆண்டவருடைய அருளை பெற ஓடி வரக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தைகள் மிகவும் பரிச்சயமான, கேள்விப்பட்ட, அடிக்கடி பார்க்கக்கூடிய வார்த்தைகளாக தான் இந்த வார்த்தைகள் அமைந்திருக்கின்றன. ஏனென்றால் ஆண்டவரை நோக்கி வரக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் அவருடைய கனிவான, அன்பான முகத்தை உற்று பார்க்கின்ற பொழுதெல்லாம் நமக்கு தேவையான ஆறுதலை அவர் கொடுக்க வல்லவராக இருக்கின்றார். நாம் தேடி வந்த நமக்கு தேவையான மன அமைதியை தரவல்லவராக ஆண்டவர் இருக்கின்றார். அவருடைய முகத்தை பார்க்கின்ற பொழுது, அவருடைய தலைக்கு பின்னால் எழுதப்பட்டிருக்கக்கூடிய இந்த வார்த்தைகள் நமக்கு மாபெரும் ஒரு செய்தியை கொடுக்கின்றது. அதே போல அவருடைய கால்மாட்டில் இருக்கக்கூடிய நீரே என் நம்பிக்கை, அதுவும் மிக பொருத்தமான வார்த்தையாக நம்முடைய வாழ்விற்கு அமைகின்றன. அதே போல இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு அதை தான் எடுத்துரைக்கின்றது. யாரெல்லாம் நீரே என் நம்பிக்கை என்று சொல்லி அவரிடத்திலே வருகின்றார்களோ, அவரிடத்திலே முழுமையாக சரணடைகின்றார்களோ, அவர்களுக்கு ஆண்டவர் வாழ்வாக இருக்கின்றார், வழியாக இருக்கின்றார், உண்மையாக இருக்கின்றார். எனவே அவரில் நம்பிக்கை கொண்டு நாம் அவரிலே எல்லாவற்றையும் ஒப்படைத்துவிட்டு அவருடைய கைகளிலே நாம் தவிழும் குழந்தை போல இருக்கின்ற பொழுது, நிச்சயமாக அவருடைய அந்த இறை பராமரிப்பிலே நம்பிக்கை கொண்டிருக்கின்ற பொழுது நமக்கு தேவையான அனைத்தையும் ஆண்டவர் கொடுக்க வல்லவராக இருக்கின்றார். இன்றைய நற்செய்தியினுடைய இறுதி பகுதியிலே நாம் வாசிக்கின்றோம், என்னிடம் யாரெல்லாம் நம்பிக்கை கொண்டிருக்கின்றார்களோ நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார், ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். திரு அவையினுடைய புனிதர்களுடைய வரலாற்றை நாம் பின்னோக்கி பார்க்கின்ற பொழுது இந்த வார்த்தைகள் மிகவும் பொருத்தமான வார்த்தைகளாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். திருச்சபையிலே திருச்சபையினுடைய கண்கண்ட தலைவராக ஆண்டவர் பேதுருவை நியமிக்கின்றார். பேதுருடைய வாழ்வு எப்படிப்பட்ட ஒரு வாழ்வு என்பது நம் எல்லோரும் அறிந்த ஒன்று. இயேசுவை 3 முறை எனக்கு அவர் யார் என்றே தெரியாது என்று மறுதலித்தவர், உயிர்த்த ஆண்டவருடைய அனுபவத்தை பெற்ற பிறகு, அவருடைய ஆசீர்வாதங்களோடு உயிர்ப்புக்கு பிறகு அவருடைய வாழ்வு எவ்வாறாக இருந்தது, எந்த அளவிற்கு ஒரு கோழையாக இருந்தாரோ அதே அளவுக்கு உயிர்த்த ஆண்டவருடைய அனுபவத்தை பெற்ற பிறகு எந்த அளவுக்கு வீரமாக இருந்தார் என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். அவருடைய வாழ்விலே நாம் பார்க்கின்றோம். திருத்தூதர் பணிகள் அந்த புத்தகத்திலே 5வது அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றோம், திருத்தூதர்கள் எந்த அளவிற்கு அரும் அடையாளங்களை எல்லாம் செய்தார்கள் என்று பார்க்கின்றோம். ஏறக்குறைய அங்கு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் திருத்தூதர்களோடு சேர்ந்து நம்பிக்கையில் வளர ஆரம்பிக்கின்றார்கள். இப்படி நம்பிக்கையில் வளர்ந்த அந்த மக்கள் எவ்வளவு நம்பிக்கை அந்த திருத்தூதர்கள் மேல் வைத்திருந்தார்கள். பலவிதமான உடல் நலமற்றவர்கள் என்ன செய்கின்றார்கள், இந்த பேதுரு அந்த வீதி வழியாக நடந்து வருகின்ற பொழுது தங்களுடைய வீடுகளிலே உடல்நலம் குன்றிய மக்களை கட்டிலோடும் படுக்கையோடும் கொண்டு வந்து வீதியிலே கிடத்துகின்றார்கள். எதற்காக? ஒருவேளை அந்த பேதுருடைய நிழல் பட்டாவது இவர்கள் குணமடைவார்கள் என்கின்ற ஒரு விதமான அபரிவிதமான ஒரு நம்பிக்கையோடு அவர்கள் வந்தார்கள். இப்படி ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தைகள் எந்த அளவிற்கு உண்மையாக இருக்கிறது என்பதை பாருங்கள். ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வர். ஆண்டவர் நடந்து வருகின்ற பொழுது அவருடைய ஆடையை தொட்டு ஒரு பெண் குணமானாள் என்பது அறிந்த ஒன்று. ஆனால் இங்கு நாம் பார்க்கின்றோம், பேதுருடைய நிழல் பட்டாவது, அந்த அளவிற்கு பேதுருவும் ஆண்டவரிலே நம்பிக்கை கொண்டிருந்தார். பேதுருவை நம்பி அவர் பேரில் ஆண்டவரிலே நம்பிக்கை கொண்டவர்களும் குணமடைந்தார்கள், வாழ்வை பெற்று கொண்டார்கள்.
இப்படி பலவிதமான உதாரணங்களை நாம் சொல்லிக்கொண்டே போக முடியும். புனித அந்தோனியார் 2 இடங்களிலே தோன்றக்கூடியவராக, இறந்தவரை உயிர் பெற செய்யக்கூடியவராக வல்லமை பெற்றிருந்தார். புனித ஜான் மரி வியானி குருக்களின் பாதுகாவலர், எத்தனை ஆன்மாக்களை அவர் அந்த ஒப்புரவு அருட்சாதனத்தின் மூலமாக மீட்டெடுத்திருக்கின்றார். புனித குழந்தை தெரசம்மா இருக்கக்கூடிய ஒரே ஒரு அறையில் இருந்தபடியே அவர் எத்தனை ஆன்மாக்களை ஆண்டவரிடத்திலே ஜெபித்து மீட்டெடுத்திருக்கின்றார். புனித ஜோசப் கூப்பர்டினோ, அவர் ஆண்டவரின் மீது நம்பிக்கை கொண்டு எப்பொழுதெல்லாம் ஜெபித்தாரோ அப்பொழுதெல்லாம் மேலே பறக்க ஆரம்பித்தார். இப்படி பலவிதமான புனிதர்கள் திருச்சபையுடைய வரலாற்றிலே நாம் பார்க்கின்றோம். ஆண்டவரில் யாரெல்லாம் நம்பிக்கை கொண்டிருந்தார்களோ அவர்கள் ஆண்டவரை போல வல்ல செயல்கள் செய்யக்கூடியவராக இருந்தார்கள். ஏன், அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார் என்று ஆண்டவர் சொன்னது போன்று புனிதர்கள் பலவிதமான விதத்திலே பெரியவற்றையும் செய்தார்கள். அன்பார்ந்தவர்களே, நாமும் இப்படி ஆண்டவரில் நம்பிக்கை கொள்ள அழைக்கப்படுகின்றோம். கடுகளவு விசுவாசம் இருந்தாலும் கூட இந்த மலையை பார்த்து இங்கிருந்து பெயர்ந்து அங்கே செல் என்று சொன்னால் கூட அது கீழ்ப்படியும் என்று ஆண்டவர் சொன்னது போன்று நாமும் நம்பிக்கை கொண்டு வாழ அழைக்கப்படுகின்றோம். எப்பொழுதுமே நமக்கு நினைவில் கொள்ள வேண்டிய இந்த வார்த்தைகள், நீரே என் நம்பிக்கை என்கின்ற அந்த வார்த்தையை நம்பி நாம் ஆண்டவரிடத்திலே ஓடி வருகின்ற பொழுது நிச்சயம் நமக்கு தந்தையிடம் செல்வதற்கான வழியாக ஆண்டவர் இருப்பார். நமக்கு உண்மையாக ஆண்டவர் இருப்பார். நாம் வாழ்வு பெறக்கூடிய வாழ்வாக அவர் இருப்பார் என்பதிலே நம்பிக்கை கொண்டு நாம் இந்த புனிதர்களை போன்று என்னாலும் ஆண்டவருக்கு உகந்த உண்மையான வாழ்வை வாழுகின்ற பொழுது, அவரில் நம்பிக்கை கொண்டிருக்கின்ற பொழுது அவரை போல வல்ல செயல்கள் செய்ய முடியும். ஏன், அவற்றை விட பெரியவற்றையும் செய்ய முடியும் என்பதை மனதில் கொள்வோம். ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வோம். வாழ்வை பெறுவோம். ஆமேன்.